ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம ஒரு சஷ்டி முருகர் பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். சஷ்டி அன்று இந்த முருக மந்திரத்தை சொல்லுங்கள், விரும்பியது கிடைக்கும். ஒரு பேப்பரில் எழுதி உங்களுடன் வைத்து கொண்டால் எதை செய்தாலும் வெற்றியை கொடுப்பார் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது சஷ்டி மட்டும் கிடையாது, என்று வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதன் மூலம் நிச்சயமாக உங்கள் விருப்பத்தை உடனே நிறைவேற்றி கொடுப்பார் முருகக்கடவுள். அது சொந்த வீடு, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் எதுவாக இருந்தாலும் சரி. அதே போல் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற, எண்ணங்கள் ஈடேற, நீங்கள் செய்யும் காரியம் அனைத்தும் வெற்றியில் முடிய இதே மந்திரத்தை ஒரு பேப்பர்லேயோ ஏதாவது ஒரு சாட் பேப்பர்லேயோ நீங்கள் எழுதி உங்களுடனே எப்போதுமே வைத்துக்கொண்டு நீங்கள் வெளியில் செல்லும் பொழுதெல்லாம் அதை கூடவே வச்சுக்கிறங்க. நிச்சயம் அந்த காரியம் அனைத்தும் வெற்றியாக முடித்து கொடுப்பார் நமது முருகக்கடவுள். அது என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு தேவையானதை நிறைவேற்றி கொடுப்பதில் கந்தர் மாதிரி ஒரு கருணையுள்ளம் கொண்ட கடவுள் கிடையாது. அந்த முருகப்பெருமானுக்கு நம்ம மாதம் தோறும் வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி அப்படின்னு 2 சஷ்டி வரும். அந்த சஷ்டி அன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வழிபாடுகள், ஒரு மந்திரங்கள், முருக மந்திரங்களை நீங்கள் சொல்லும் பொழுது அதை நிச்சயமாக நமது முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். அது நீங்கள் சொந்த வீடு அப்படின்றதாக இருக்கட்டும், அல்லது வேலை கிடைப்பதாக இருக்கட்டும், திருமணம், குழந்தை பாக்கியம், இதற்கெல்லாம் நமது முருகர் கேட்ட உடனே உங்களுக்கு இந்த பாக்கியத்தை எல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார். வெற்றிலை தீபம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வெற்றிலை தீபம் ஏற்றி எத்தனையோ லட்சம் பேர் சொந்த வீடு வாங்கியிருக்காங்க, குழந்தை பாக்கியம் அடைஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு முருகப்பெருமானிடம் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும் அப்படின்ற எந்த ஒரு ஐயமும் கிடையாது. இப்போ இந்த மாத சஷ்டிக்கு நீங்கள் இந்த ஒரு சின்ன எளிய மந்திரத்தை சொன்னாலே போதும். அந்த சஷ்டி எப்போ வருது அப்படின்றத முதல்ல வாங்க பார்க்கலாம். ஆனி மாதத்தில் வரக்கூடிய அந்த வளர்பிறை சஷ்டி நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10:20க்கெல்லாம் ஆரம்பித்து மறுநாள் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 12:15 வரைக்கும் இந்த சஷ்டி அப்படின்றது இருக்கின்றது. இப்போது நீங்கள் இது 2 நாட்கள் இருக்கின்றது. 2 நாளில் நீங்கள் இதை எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். வியாழனும் செய்யலாம், வெள்ளியும் செய்யலாம். சில கோவிலில் வியாழக்கிழமை சஷ்டி பூஜையெல்லாம் செய்வாங்க. சில கோவிலில் வெள்ளிக்கிழமை, அந்த சூரிய உதயத்தை கணக்கில் வைத்து வெள்ளிக்கிழமை சஷ்டியாக பார்க்கப்படும். அதனால் உங்களுடைய இஷ்டம். நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்வதற்கு எந்த நேரம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த சஷ்டி அன்னைக்கு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் எளிமையாக ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு முருகர் படம் கண்டிப்பாக இருக்கும். செவ்வரளி மலரோ அல்லது வேறு ஏதாவது மல்லிகை, இந்த மாதிரியான மலர்களை சூட்டி முருகரை நன்றாக மனதிற்குள் வணங்கி கொள்ளுங்கள். உங்களது வேண்டுதலை வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் இடைவிடாமல் சொல்லுங்கள். ஒரு 5 நிமிடம் தாராளமாக சொல்லலாம். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் முருக மந்திரம் ஒரே ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ குமாராய நமக, ஓம் நமோ குமாராய நமக. இந்த ஒரு அற்புதமான முருகரின் ஒரு வரி மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் கேட்டவை அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். நினைச்சது அனைத்துமே உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் அல்லாமல் இதே மந்திரத்தை ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் அதை எந்த நிற பேனாவில் வேணாலும் எழுதிக்கலாம், ஸ்கெட்சில் வேணாலும் எழுதிக்கலாம். அது கருப்பு கலராக மட்டும் இல்லாமல் பார்த்துக்குங்க. எழுதி அதை மடித்து உங்கள் பர்ஸ்லையோ, உங்கள் சட்டை பாக்கெட்டில், பேண்ட் பாக்கெட்டில், ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறங்க. வெளியில் போகையிலலாம் வச்சுக்கிறங்க. நிச்சயமாக நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்துமே ஜெயமாகும், வெற்றியாகும். இந்த பேப்பர் உங்களுடன் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த வியாபார ஸ்தலத்தில் எழுதி நீங்கள் அந்த கல்லாப்பெட்டியில் கூட வைக்கலாம். இந்த மாதிரிலாம் வைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த மந்திரத்தின் சக்தி அப்பொழுது கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. உங்கள் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய இந்த ஓம் நமோ குமாராய நமக இந்த மந்திரத்தை எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கோ அப்பொழுதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. முதல்ல இந்த எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னா, முருகா எனக்கு விரைவிலேயே சொந்த வீடு அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்கள் விருப்பத்தை சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை 9 முறை, 7 முறை, 21 முறை உங்களுடைய இஷ்டம் நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. நிச்சயமாக அந்த விருப்பத்தை கண்டிப்பாக முருகர் நிறைவேற்றி கொடுப்பார். அதே போல் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் முருகா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இதை சொல்ல ஆரம்பிக்கலாம்.
அதே போல் பல வருடமாக உங்களுக்கு வந்து திருமணம் வந்து முயற்சி பண்ணுறீங்க, நடக்க மாட்டேங்குது, சரியான வரன் அமைய மாட்டேங்குது. அதே போல் குழந்தை பாக்கியம் வந்து பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள்லாம் இதை வந்து சொல்லுங்கள். முருகா எனக்கு விரைவிலேயே குழந்தை பாக்கியம் வேண்டும், முருகா எனக்கு விரைவிலேயே திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்றத சொல்லிக்கிறங்க. சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அதே போல் முருகா எனது கடன் பிரச்சனை விரைவிலேயே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இதை சொல்லுங்கள். எனது வறுமை நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த ஒரு வரி மந்திரத்திற்கு நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, அவ்வளவு சக்தி இருக்கின்றது. உங்கள் விருப்பத்தை சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த விருப்பம் கூடிய விரைவில் வந்து நிறைவேறும். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. சஷ்டி அப்படின்லாம் பார்க்காதீங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உடனே வந்து முருகர் வந்து ஓடி வந்து விடுவார். யாராவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்வார். அதனால் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சித்தர்கள், அந்த முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எந்திரிக்கையில் நம்ம பெரியவங்களெல்லாம் பார்த்துருப்போம். எந்திரிக்கையில் முருகா, உட்காரும் பொழுது முருகா, படுக்கும் பொழுது முருகா, அந்த மாதிரி அவங்க வந்து சொல்வதே போதும். வேறு ஏதும் பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்ய வேணாம். அந்த வார்த்தையை சொல்லி முருகரை கூப்பிட்டாலே போதும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் முருகர் வந்து பார்த்து கொள்வார். அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியையும் மனதில் ஒரு தைரியத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார். நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அதே தான் இந்த மந்திரமும் உங்களுக்கு வந்து செய்து காட்டும். யாருமே இல்லை அப்படின்னு நினச்சி கவலைப்படுறீங்களா? இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க. நிச்சயமாக முருகர் யாராவது ஒரு ரூபத்தில் நான் இருக்கின்றேன் அப்படின்னு உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றுவார். கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள், ஓம் நமோ குமாராய நமக. இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். தேங்க்யூ.